ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வேளையிலும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமீன். ஒருவேளை நீங்க இருதயத்தில் ஒரு கலக்கத்தோடு இருக்கீங்களா? உங்களுக்காக கொடுக்கிற வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் இருதயத்தில் ஒரு கலக்கம், ஒரு பயம் ஏன் வருது? விசுவாசம் இல்லாததுனால, ஒரு நம்பிக்கை இல்லாததுனால, எதை குறித்து ஒரு பிடிப்பில்லாத சூழ்நிலையில தான் இருதயத்தில் ஒரு கலக்கமும் வியாகுலமும் வேதனையும் வரும். அப்போ நம் இருதயம் கலங்கி போயிருக்கிற சூழ்நிலையில் நாம் விசுவாசத்தை என்ன செய்யணும்? அதிகப்படுத்த வேண்டும், திடமனதா இருக்க வேண்டும். கலங்காதீங்க, என்னிடத்துல விசுவாசமா இருங்க என்று சொல்லி ஏசப்பா தைரியமாய் நம்மை பார்த்து சொல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்துல விசுவாசமா இருங்க, என் மேல நம்பிக்கையா இருங்க. இன்றைக்கு நாம் நம் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போகும்போது தான் நம் வாழ்க்கையில ஒரு கலக்கம் வரும். நல்ல ஒரு காரியத்தை நாம் நம்பியிருப்போம், அந்த நம்பின காரியம் நமக்கு கைகூடாத சூழ்நிலையில ஒரு கலக்கமும் ஒரு பயமும் இருதயத்துல வரும். இன்றைக்கு ஒருவேளை ஒரு இருதயத்துல எதையோ குறித்து நீங்க கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு விசுவாசத்துல பலப்படுங்க. விசுவாசம் வரும்போது உங்கள் கலக்கம், பயம் எல்லாம் மாறி போகும். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறதா. நீங்க விசுவாசித்து பாருங்க, எல்லா கலக்கங்களும் மாறி போகும். பண பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லையா, எந்த காரியமாக இருந்தாலும், உங்களுக்கு கலக்கத்தை கொண்டு வருகிற எதுவாக இருந்தாலும் அதன் மேலே நீங்கள் ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி விசுவாசிங்க. இன்றைக்கு நான் இந்த இடத்துல இந்த காரியத்தில் நான் கலங்கி போயிருக்கிறேன், ஆனால் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தில் உள்ள கலக்கங்கள் எல்லாம் இன்றோடு மாறும். நீங்கள் அதே யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஏசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எந்த விஷயமா இருந்தாலும், பிரச்சனையிலே பெரிய பிரச்சனைனா அது உயிர் போகிற ஒரு சூழ்நிலை தான். ஏசப்பா சொல்றாங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிச்சா மரணத்துல இருந்து கூட ஒரு உயிர் கிடைக்கும், மறைத்து போன ஒரு சூழ்நிலையில இருந்து கூட ஒரு பிழைப்பு கிடைக்குமா, ஒரு உயிர் கிடைக்குமா, ஒரு ஜீவன் கிடைக்குமா. அப்போ மரணத்தை விட கொடியது, வலியது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. மரணத்திலிருந்து கூட நாம் கர்த்தரை விசுவாசித்தால் நாம் பிழைப்போம் என்றால், இந்த உலகத்துல இருக்கிற மற்ற சின்ன சின்ன காரியங்களா அது லேசான காரியங்கள். அதுல எல்லாம் நாம் ஏசப்பாவை விசுவாசிப்போம் என்றால், நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இன்னைக்கு அவருடைய மகிமையை நீங்க காண்பீங்க. ஆமேன். விசுவாச பாதையில தடுமாறி போகும்போது ஏசப்பா அவருடைய கிருபையினால் உங்களை தாங்குவார். விசுவாச வாழ்க்கையில் உள்ள அந்த தடுமாற்றங்களை எடுத்து போட்டு இன்றைக்கு மறுபடியும் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து புதுப்பித்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்தை மறுபடியும் ஊன்று கட்டுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கலக்கங்களையும் மாற்றுவார். ஆமேன். இந்த வேளையிலும் ஜெபிக்கலாமா? எந்த சூழ்நிலை குறித்து ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு இன்றைக்கு நீங்கள் காலை வேளையில் காணப்பட்டாலும், இந்த ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா அந்த கலக்கங்களை எல்லாம் அவர் மாற்றுவார். கர்த்தரால் முடியும். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம்பா. இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில் அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்கள், எந்த காரியத்தை குறித்து ஒரு கலக்கம் இருக்குமானால், நோயினால் ஒரு கலக்கமோ, கடன் பிரச்சனையினால் ஒரு கலக்கமோ, ஒரு வறுமையினால் ஒரு கலக்கமோ, எந்த சூழ்நிலை பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து ஒரு கலங்கி போய் நிற்கிறார்களோ, இந்த வேளையில் எல்லா கலக்கங்களையும் மாற்றுங்க ஏசப்பா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னீங்களப்பா. இயேசுவே, எங்கள் கலங்கி போன சூழ்நிலைகளில் நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசமாயிருந்து எல்லாவற்றிலும் ஒரு தெளிவையும் ஒரு விடுதலையும் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி தேய்ச்சி அரவணைத்து விசுவாசத்தில் மறுபடியுமாய் புதுப்பிங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறியக்கூடிய அந்த அறிவை கட்டளையிடுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு ஜெயமாய் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, இந்த நாளில் ஒரு அசைவில்லாத ஒரு நம்பிக்கை பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் மறுபடியுமாய் நீர் ஊன்று கட்டுங்கப்பா. முற்றிலுமாய் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பெரிய காரியங்களை
அற்புதங்களை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.